அவை பெரியவர்களுக்கும் அன்புள்ளவர்களுக்கும் முதல் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பில்டர்ஸ் வெல்ஃபேர் ஓணம் செலிப்ரேஷனுக்கு என்னைய அழைத்ததுல ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. இதுல வந்து அழைத்த என்னுடைய அன்பு நண்பர் பாரத் வில்சன் அவர்களை பத்தி கண்டிப்பா நம்ம 2 வார்த்தை சொல்லாம இந்த இடத்துக்கு போக முடியாது. உண்மைக்கு அவரை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாரு, பாத்துப்பீங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தெரியும், யாரும் தெரியும் சொல்லுங்க. அவருடைய நல்ல எண்ணமும் என்னுடைய கை வண்ணமும் தான் அது காரணம். அதை நீங்க மறைக்க கூடாது. அவருக்கு நல்ல எண்ணம் அது தெரியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஃபுட்பாலுக்கு அவர் அர்ப்பணித்த ஒரு பெரிய ஒரு வீரர் அவரு. அதுக்கு இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா நல்ல எண்ணம் வர்றதுக்கு என்ன காரணம், முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. நல்ல அவங்களுடைய தாய் தந்தைகள் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு வலிமையானவர்கள். வலிமையானவர்கள் சொல்வதை விட நல்ல ஒரு ஆளுமையானவர்கள் அப்படின்னு நம்ம வந்து அழகா சொல்லலாம். வெல்ஃபேர் அண்ட் சேரிட்டபிள் அப்படின்ட்டு என்னது அப்படின்னு நான் லேசா சர்ச் பண்ணி பார்க்கும்போதுதான் எவ்வளவு அருமையான வார்த்தைங்கிறீங்க. நலவாழ்வு, ஈகை குணம், உதவி பணி, இதுதான் அவரு. இப்போ அவரை பத்தி அவருடைய தலைமை பண்பு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவர் வேற ஒரு இடத்துல இருந்து அவர் ஒரு வேற ஒரு சூழல் தள்ளப்படும் போது நீங்க போங்கடா நான் ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா. அது என்னைக்குமே தலைமை பண்பு இருக்கிறவங்க அது ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கு அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உதவியும் தன்னம்பிக்கையும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி ஒரு எளிமையா உங்களுக்கு நம்ம ரசிக்கும்படியான ஒரு அழகான ஒரு கதை. நீங்க ஒரு பேக்ரவுண்ட்ல அந்த கதையை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு கதையா இருக்கும். என்னன்னா, ஒரு குளிரான ஒரு இரவு நேரம் ஒரு ஏழை முதியவர் ஒரு வீட்டின் வாசல் அருகில் படுத்திருந்தார். அந்த வீட்டுக்காரர் வீட்டிற்குள் செல்லும் முன் குளிருக்கு போர்வை தருகிறேன் என்று வீட்டிற்குள் சென்றவர் மறந்து விட்டார். காலையில் தான் ஞாபகம் வந்தது. வெளியே வந்து பார்த்தார், முதியவர் இறந்திருந்தார். அருகில் ஒரு டைரி, அதில் உதவியை எதிர்பார்க்காத வரை என் மனமும் உடலும் வலிமையாக இருந்தது. எப்பொழுது உதவியை எதிர்பார்க்க ஆரம்பித்தேனோ என் மனமும் உடலும் வலிமை இழந்து விட்டன என்று எழுதியிருந்தார். அதுவரைக்கும் அவர் வந்து தாமல நம்பிக்கை வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் போர்வதான்னு சொன்னாரா, போர்வங்களை நம்பிக்கை வச்சிட்டாரு, உயிர் போயிடுச்சு. இதுதான் என்னைக்குமே வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறத முக்கியம். அப்ப இந்த உதவியை பத்தி நீங்க இன்னைக்கு நம்ம மகாபலி ராஜா அந்த ஓணம் செலிப்ரேஷன் வந்து மகாபலி ராஜாவுடைய ஒரு உதவி குணம், ஒரு நல்ல எண்ணங்கள், அதுதான் நம்ம தலைவர் வந்து அழகா வந்து நம்ம மகாபலி ராஜாவை பத்தி ஒரு எளிமையா ஒரு கதை சொன்னாப்புல. அதை விட இன்னொன்னு சொன்னாரு, நம்மளுக்கு வந்து எப்படி தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றோமோ அங்க வந்து அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளா அறுவடை திருநாள், உகாதி திருநாள், ஒவ்வொருமே நல்ல ஒரு அருமையான விழாக்களா நமக்கு இருக்கும். அது ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்ப இந்த மகாபலி ராஜாவை பத்தி நம்ம கொஞ்சம் சொல்லணுமே. அவரோட நான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லலாம். இப்ப உள்ள சூழலுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு மகாபலி ராஜாவை பத்தி ஒரு சின்ன ஒரு வித்தியாசமா சொல்றேன். சரி, மகாபலி ராஜா வந்து ரொம்ப உதவுறப்ப மக்கள் மேல வந்து ரொம்ப ஒரு அன்பா பாசமா இருக்கிறவரு. அப்ப வந்து என்ன பண்றான், இது ஏன் ஸ்டைல், என்ன பண்றான், மேல போயாச்சு இந்திரனுக்கு பெரிய புறமையாச்சு. ஒருத்தன் சொல்றான், ஏய் அவரு ஏதோ பயங்கரமா நல்லது செஞ்சுட்டு இருக்காரா, அவர் வந்து கேட்ட கடவுள் யாருன்னு கேட்டா மகாபலி அப்படின்னு சொல்றான். உடனே எப்படியா நீங்க வந்து சோழியை முடிக்கலன்னு வைங்க, உங்க பேர் அவுட்டு கடவுளே அப்படின்னு இருக்கான். அது யார்கிட்ட, இந்திரன் நேர விஷ்ணுட்ட போய் சொல்லியிருக்காப்ல, பரவாயில்ல நானே டைரக்டா அட்டாக் பண்றேன் அப்படின்னு நேர வந்து. ஏன்னா ஒரு இயற்கை செழிப்புமிக்க நாடா, இவர் வந்து நகர்வலம் போற மாதிரி இவர் காடு வளம் போவாரு. ஏன்னா நகர்வலம்னா மக்கள் நல்லா இருக்கணும், காட்டை விலங்குகள் நல்லா இருக்கணுமே. பெரிய மலை இயற்கை சூழலோட போயிருக்காரு. வாமன் வேஷத்துல அவரு கிருஷ்ணாடி படுத்து கிடந்திருக்காப்புல. ஒண்ணு என்னப்பா இங்க படுத்து கிடக்க, இல்ல ஒண்ணும் இல்லை, எனக்கு இடம் பத்தல, இடம் வேணும், எத்தனை வேணும், ஒரு 3 அடி தானே எடுத்துக்க, சும்மா சிம்பிளா காட்டிட்டியப்ப 3 அடி தானே எடுத்துக்கோ அப்படின்ட்டாப்புல. 1 அடி வானம், 1 அடி பூமி, அடுத்த அடி எங்க அடியே இருக்கிறேன்னு தலையை கொடுத்துருக்காப்புல. பார்த்தாரு, எப்படி உள்ள போறோம், ஐயா எனக்கு ஒரே ஒரு வாரம், என் மக்கள் மேல அநியாயமா நான் பாசம் வச்சுட்டேன், எனக்கு ஒரு இடம் கொஞ்சம் வருஷம் வர்ற மாதிரி தரப்படாதா, ஓகே போ, அப்படியே உள்ள போயிட்டாப்புல. உள்ள போன அவருக்கு மனசே கேட்கல, என்னோட மக்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தவராச்ச. கரெக்டா அந்த டைம் வந்துச்சு, அப்படி நம்ம மக்களை பார்க்க முடியாது. இப்போன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரெண்டுக்கு வந்துட்டு உடனே அவர் அப்படியே அப்படி பூமியை பொத்துக்கிட்டு அப்படி நிற்காப்புல. அப்படி கண்ணை தொடச்சிட்டு அப்படி பார்த்தாரு, என்ன பின்னாடி இந்த மலையை காணோம், இங்க தனியா வண்டியை விட்டு போனேன், முதல்ல ஒரு கிணறு உண்டு, கிணத்தையும் காணோம், மலையும் காணோம், என்ன ஆச்சு இங்க ஒருத்தருங்க, அங்க பார்த்தா மொத்தம் கூட்டம் நின்று இருக்காங்க, ஒரு கும்பலா இருக்காங்க. இன்ன உடனே அங்க அப்ப நம்மளை வரவேற்கிறது, அங்க நிக்காங்க, நம்ம அவங்களே தப்பா நினைச்சிட்டோமப்பா அப்படின்னு அங்க போனோன்னு பார்த்தா இவரை கவனிக்க யாருமே இல்லை. அங்க ஒருத்தர் இருக்காங்க, நான் தான் மகாபலி வந்திருக்கேன் அப்படிங்க. மகாபலி வந்திருக்கேன், நான் யாரு அவன் மகாபலி, நான் யாரு உள்ள பார்த்தாச்சுன்னா, ஐயா மகாபலி எனக்கு ஏதாவது வரம் கொடுங்கன்னு அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். என்னடா பண்ணி வச்சிருக்காங்க சொல்லி மன விரக்தியில் அப்படி போயிட்டு இருக்காப்புல. அங்க ஒரு தம்பதிகள் வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்களாம். பார்த்துட்டு இவருக்கு நம்மளே பார்த்துட்டு இருக்கான். அன்பு என்னமா பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க, நான் தான் மகாபலி எனக்கு பாகுபலியே தெரியும்,
மகாபலி எப்படி தெரியும் அப்படின்னு இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க வரவேற்கா இல்ல நீங்க கழுத்துல ஒரு மாதிரி பயங்கரமா செயின் எல்லாம் போட்டிருக்கீங்க அந்த மாடல் ஜம்முன்னு இருக்கு இந்த மாடல் வேங்க மாப்பிள்ளை சொல்லிட்டு இருக்கேன் இதை பார்த்தாரு இன்னி கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா நம்மள வந்து பொலி போட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்ப வந்து அப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்கு அப்போ வந்து மகாபலி உடைய ஒரு நல்ல பாத்தீங்கன்னா நலவாழ்வு ஈகை குணம் உதவி பணி இந்த மூணுக்கும் நீங்க எதை பாத்தீங்கன்னா அன்பு அப்படிங்கிற ஒற்றை சொல்லதான் வந்து முடியும் இந்த அன்புங்கிறத வந்து என் பையன் அழகா ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க ஆனால் இந்த பூஜைகளுக்கு மிகவும் கஷ்டப்படுகிறோமே சரி நம்ம தம்பி சாவியிடம் கேட்போம் சாவி சொன்னது நீ பெரிய பலசாலிதான் நானும் ஒப்புக்கொள்கிறேன் பூஜைகளுக்கு நீ அதன் தலையில் இருக்கிறாய் நான் பூட்டி நினைத்து நடந்தது எவ்வளவு கடினமான இதயத்தை கூட அன்பு என் சாவி தருகும் இதைத்தான் ஒருவர் அன்பிலால் நான் தமிழ் கூடிய அன்புடையால் என்பும் இருக்கிறது அன்பிலாளர்கள் எல்லாருக்கும் தமிழ் கூறிய அன்புடையவர்களோ என மொழிந்திருக்கிறார்கள் அன்பு இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் தவறுரியது என்பர் அன்பு உள்ளவர்களோ எனது உயிரும் பிறருக்கு என்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல நல்ல வார்த்தைகளை கொடுக்கறதுக்காக தான் நாங்க ஸ்கூல்ல அங்கெல்லாம் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி சொல்லி கொடுக்குறோம் அதை வந்து அழகா ஒரு பாடலா கூட பாடலாம் எப்படி எம்ஜிஆர் பாடுவாரு இல்ல நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாளே இருக்குது தம்பி சின்ன சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்கிறது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி எல்லா பிள்ளைங்கள்லாம் தைரியமா முன்னாடி வரணும் முன்னாடி வர்றதுக்குதான் போராடுறாங்க கூச்சப்பட்டே போயிடுவாங்க அது வள்ளுவர் அழகா ஒரு திருக்குறள் சொல்லுவார் பாருங்க வாழோடன் அன்கண்ணர் அழகு நூலோடன் நந்தலை அஞ்சு போருக்கு கையில வாழ வச்சுட்டு போராடங்களோ நிறைய புத்தகம் வச்சுட்டு சொல்லி கொடுக்காதங்களோ பயனில்லை எம்ஜிஆர் எப்படி பாடுவாரு நெஞ்சம் வந்து நேர்வே வந்து ஒரு ராஜா மேலமலும் காத்து இந்த காடு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ யாத்து வெள்ளம் போல இந்த ஓடு ராஜா அந்த ஆண்டி அழகா வந்து நல்லா செயின்லாம் போட்டு அழகா பாட்டு படிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பச்சை மலை பூ பாடு பார்ப்போம் காத்தோடு மலராத கால்குலராத காதோடு லாராக்கி சன்னதி பாட மஜலோ நீவோம் கொஞ்சம் மேவோம் அஞ்சிவா தூங்க கொண்டு வரும் நாகும் நிலவ நிலவ நான் பிடிச்சு வாழே குயிலே குங்குயிலே பார்த்தடித்து தாரே பச்சை மலை பூவே நீ உச்சி மலத்தேனே குத்தங்குறையேது நீ நந்த வளத்தேது வள்ளுவருடைய ஒரு அழகான வார்த்தை முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனியதே முகம் மலர நோக்கி அகம் மலர இனிய சொல் கூறி அறவழியில் அமைந்த பண்பு இதுதான் வந்து ஒருவனை சிறந்தவன் ஆக்கும் அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து அழகா சொல்லியிருக்காரு எவ்வளவு கடினமான இதயத்தை கூட அன்பு எனும் சாவி திறக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றால் எய்தும் சிறப்பு இந்த உலகத்துல இதே கொண்டு போறது இல்லை கொடுக்கறதுக்கு பொருள் இல்லாட்டி கூட நல்ல வார்த்தைகளை கொடுத்தாலே அதுவே ஒரு பெரிய ஒரு இது அது அழகா ஒரு பாட சொல்லலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்த தியாகியாகலாம் உறுதியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் ஒரு அருமையான ஒரு பாடலோடு உங்கள் மத்தியில் என்னுடைய சின்ன ஒரு உரையை முடித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் அந்த ஓணம் சிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு பெருகட்டும் அன்பு மலரட்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்